ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெர்டிகல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுப்பாங்க, ஒரு கர்வ் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு கர்வ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு இந்த கர்வ் பரவன இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வெர்டிகல் லைன் போடணும். ஒருவேளை இந்த வெர்டிகல் லைன் இந்த கர்வை மோர் தென் ஒன் பாயிண்ட் மீட் பண்ணுச்சுன்னா, இங்க பாருங்க 1 2 3 4 பாயிண்ட்ல மீட் பண்ணுதா, மீட் பண்ணுச்சுன்னா இந்த கர்வ் டெஃபினட்டா என்னவா இருக்காது, ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணாது அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். ஏன் அப்படின்னா நல்லா பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு மெஷின்னு சொன்னோம். நம்ம ஞாபகம் இருக்கா, ஃபங்க்ஷன்னா ஒரு மெஷின், ஒரு இன்புட் கொடுத்தா அது ஒரு அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்க ஒரு இன்புட் எக்ஸ்ங்கிற இன்புட் கொடுத்தோம்னா இங்க ஏதோ ப்ராசஸ் நடந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும், ஒய்ன்னு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் வந்து யூனிக்கா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் அலௌடு. அதான் டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். நம்ம ஒரு கண்டிஷனல், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் அலௌடு. அதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ரெண்டாவது கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க டெஃபினிஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பாருங்க, யூசுவலா இந்த இன்புட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துப்போம். யூசுவலா இன்புட் எல்லாம் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துப்போம். அது கரஸ்பாண்டிங்கா இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், அவுட்புட் கரஸ்பாண்டிங் அவுட்புட்லாம் ஒய் ஆக்சிஸ்ல எடுப்போம். அப்ப ஒரு இன்புட்டுக்கு எத்தனை ஒய் கிடைக்குது பாருங்க, 3 4 ஒய் கிடைக்குது. அப்ப நமக்கு ஃபங்க்ஷன் ஆகணும்னா என்ன இருக்கணும், ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஒய் தான் கிடைக்கும். பட் இங்க என்ன இருக்குது, இது இன்புட், எக்ஸ் ஆக்சிஸ் இது இன்புட், மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னது அவுட்புட். அப்ப ஒரு இன்புட்டுக்கு இங்க 4 அவுட்புட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கர்வ் ஆனது டெஃபினட்டா என்னவா இருக்காது, ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணாது அப்படிங்கறத இந்த வெர்டிகல் லைன் டெஸ்ட். வெர்டிகல் லைன் டெஸ்ட் வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுப்போம், பாப்போமா? பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you take this curve. இந்த கர்வ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கர்வ் படற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வெர்டிகல் லைன் போடுங்க. சப்போஸ் x = 1 இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. x = 1ங்கற இன்புட்டுக்கு இதுதான் இன்புட். 1ங்கற இன்புட்டுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், 2 y வேல்யூ கிடைக்கும். இங்க x 1ஆ தான் இருக்கும், ஆனா y வேல்யூ இங்க ஒன்னு வந்திருக்குமா, இங்க x ன்னா இருக்கும் 1ஆ தான் இருக்கும். y வேல்யூ இங்க ஒரு y வேல்யூ இருக்குமா. அப்ப ஒரே இன்புட்டுக்கு 2 என்ன கிடைக்குது, அவுட்புட் கிடைக்குது. அப்ப இது என்னவா இருக்காது, இந்த கர்வ் என்ன பண்ணாது, ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணாது. ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் வரணும், அப்பதான் அது ஃபங்க்ஷன். ஆனா ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் நாட் அலௌடு இருந்தா அது என்னவா இருக்காது, ஃபங்க்ஷனா இருக்காது. அப்படின்னா இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணாது. ஓகேவா? இதே கர்வை நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க, இதே கர்வை நம்ம இப்படி மாத்தி போடுவோம். இப்படி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, x = 1 அப்படின்னு ஒரு லைன் போட்டு பாருங்க. அது இந்த கர்வ் எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணோம், ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணோம். அப்ப இது 1ஆ தான் இருக்கும், y க்கு இந்த ஏதோ வேல்யூ வந்துரும். அப்ப இந்த லைன் பாருங்க, இந்த வெர்டிகல் லைன் ஆனது இந்த கர்வ் எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணுது, ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. அப்பனா ஒரு y வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது. அப்ப இது என்ன வரும், நீங்க எங்க வேணா போட்டு பார்க்கலாம். x = இது -2 அப்படி போட்டு பாருங்க. அப்ப இங்க எத்தனை பாயிண்ட்ல இந்த வெர்டிகல் லைன் மீட் பண்ணுது, இந்த கர்வ் ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. ஓகேவா? அப்ப இத நீங்க என்ன சொல்லலாம், இந்த கர்வ் என்ன பண்ணும் அப்படினா டெஃபினட்டா ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். நம்ம எழுதிடலாம், இது எந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும்ன்றத கூட நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். பட் இப்போ வேணாம், இந்த நம்ம क्वेश्चन நான் வெர்டிகல் லைன் டெஸ்ட்ல இந்த கர்வ் ஃபங்க்ஷனை பண்ணுமா பண்ணாதா, பண்ணும். ஏனா every vertical line meets the curve exactly at one point. அப்படினா என்ன அர்த்தம், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. அப்பனா இந்த கர்வ் என்னவா இருக்கும், ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இப்போ பாருங்க,
ஒரு இடத்துல தான் மீட் பண்ணலாம். இப்போ பாருங்க இது கூட ஃபங்க்ஷன் தான். நமக்கு நிறைய கர்வ் இருக்கும். இப்போ இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பாருங்க, ஒரு வெர்டிகல் லைன் போடுங்க. எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணும்? 3 4 5 6. இப்போ இது கூட 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 நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஒவ்வொரு வெர்டிகல் இங்க பாருங்க, அதே இங்க போட்டா வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 6 7 இடத்துல மீட் பண்ணும். சப்போஸ் இது இன்னும் நீட்னா 8 ஏறும், 8 பாயிண்ட் ஆகும். அப்ப வெர்டிகல் லைன் இந்த கர்வ் எத்தனை இடத்துல மீட் பண்ணுது? மோர் தென் 1 பாயிண்ட். அப்ப ஒரு இன்புட்டுக்கு 1 2 3 4 5 6 நிறைய வந்துட்டே இருக்கும். அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்கு? நிறைய அவுட்புட்ஸ் இருக்கு. அப்ப இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனா இருக்குமானா இருக்காது. ஓகேவா? இதான் வெர்டிகல் லைன் டெஸ்ட். பார்த்த உடனே வெச்சு யூஸ் பண்ண உடனே நம்ம என்ன சொல்லிடலாம்? ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். ஓகே ரைட். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் ஃபார் 1 to 1 ஃபங்க்ஷன். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் ஃபார் 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ் அப்படினா என்னன்னு பார்ப்போம். நமக்கு என்ன பண்ணுங்க, 1 to 1 ஃபங்க்ஷனா ஞாபகப்படுத்திக்கோமா? என்ன பண்ணுவோம் நம்ம ஞாபகம் இருக்கா பாருங்க. நம்ம என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா? இது செட் x, இது செட் y அப்படி இருக்குன்னா இங்க என்ன பண்ணுவோம்? a b c, அப்புறம் இங்க 1 2 3 4 இருந்தா so a goes to 2, b goes to 1, c goes to 4. so இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது? 1 to 1 into ஃபங்க்ஷன். ஏன் a ஓட இமேஜ் இது f னு வச்சுக்கணும். a ஓட இமேஜ் under f is 2, b ஓட இமேஜ் under f is 1. அதாவது f of a is 2, அப்புறம் f of b is 1, f of c is 4. so இது என்ன ஃபங்க்ஷன்? 1 to 1 into ஃபங்க்ஷன். 1 to 1 into ஃபங்க்ஷன். into ஃபங்க்ஷன். இதே பாருங்க இப்படி போடலாம். நம்ம என்னது? இது a இது b ரெண்டு வெச்சுக்கோங்க. இதுக்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வெச்சுக்கோங்க. இதுக்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன வந்து g ன்னு வெச்சுக்கலாம். இப்போ இங்க a b c, இங்க 1 2 3 இருக்கு வெச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம a goes to 1, b goes to 2, c goes to 3 இருந்தது வெச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் அது நமக்கு g. so g என்னவா இருக்குன்னா பாருங்க, image of g is 1 to 1 and onto. g is 1 to 1 and onto. ஏன் பாத்தீங்கன்னா பாருங்க, image of a under g is 1, image of b under g is 2, image of c under g is 3. இப்போ f of a sorry g of a j னா இந்த மொத்த செட். அது என்னவா போகுது நமக்கு? 1 to 3 போகுது. 1 2 3. அது என்னது? கோடமைனா போகுது. இது என்னது? ரேஞ்ச். இது என்னது? ரேஞ்ச். ரேஞ்ச் is equal to கோடமை. அதனால onto. அப்புறமா a-ம் b-ம் வேற வேற, இமேजेस வேற வேற. அப்ப distinct elements have distinct images. distinct elements have distinct images. அப்ப g என்னது? 1 to 1. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா distinct elements have distinct images. அப்ப f வந்து 1 to 1. ஆனா f of x என்ன கிடையாது? f of x என்ன கிடையாது? 1 2 4 1 2 4. இத ரேஞ்ச். இது என்னது? range of f. range of f. range of f is not equal to y. range of f is not equal to y. அப்ப f என்ன கிடையாது? is not onto. அதனால தான் into of h. so இது example of 1 to 1 function. 1 to 1 function நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி சொல்லலாம். என்னது? distinct elements have distinct
images. Distinct elements have distinct images. இத மேத்தமேட்டிக்கலா எப்படி தெரியுமா இதெல்லாம் x1 x2 ரெண்டும் வேற வேறையா இருந்ததுன்னா x1 x2 வேற வேறையா இருந்ததுன்னா implies அதனோட இமேஜ் f of x1 ம் f of x2 ரெண்டு இமேजेसும் வேற வேறையா இருக்கும். எலிமெண்ட்ஸ் ரெண்டும் வேற வேறையா இருக்குன்னா அதனோட இமேजेस அண்டர் f என்னவா இருக்கும் வேற வேறையா இருக்கும். இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் a வும் b யும் வேற வேற தானே a வும் b யும் வேற வேற. ஆனா இமேஜ் ஆஃப் a அண்டர் f2 இமேஜ் ஆஃப் b அண்டர் f1 இது ரெண்டும் வேற வேறையா. அப்ப எலிமெண்ட்ஸ் வேற வேறையா இருந்தா இமேजेस வேற வேறையா இருக்கும். அதான் என்னது உங்களுக்கு one to one ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். இப்போ எதுக்கு நம்ம இத பண்ணோம்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் ஃபார் one to one ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்றோம். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் ஃபார் one to one ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த one to one ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்க போறோம். கிராஃப்ஸ் அதாவது கர்வ்ஸ் வச்சு டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல கண்டுபிடிக்க போறோம். பாப்போமா? பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெண்டு மூணு கர்வ்ஸ் வரைஞ்சிக்க போறோம் ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். y is equal to x plus 2 கமா x வந்து என்னவா இருக்கும் ரியல் நம்பரா இருக்கும். டொமைன் கோடொமைனா என்னவா இருக்கும் ரியல் நம்பர்ஸா இருக்கும். கோடொமைனும் ரியல் நம்பர்ஸா இருக்கும். இப்போ பாருங்க இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லையா அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணேன் இந்த ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் வரைய போறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரைய போறேன். அதாவது டயகிராம் வரைய போறேன். டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். when x is equal to 0 y என்ன ஆயிடும் 2 ஆயிடும். when x is equal to 1 y என்ன ஆயிடும் 3 ஆயிடும். when x is equal to 2 y என்ன ஆயிடும் 4 ஆயிடும். அப்புறம் when x is equal to -1 y என்ன ஆயிடும் 2 - 1 1 ஆயிடும். சோ இந்த மாதிரி கொடுத்துட்டே போறோம். இப்போ இதுக்கான நம்ம என்ன பண்ணுவோம் கிராஃப் வரைவோம். பாருங்க x ஆக்சிஸ் போட்டுக்கோங்க y ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. சோ இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ். எப்பவுமே x ஆக்சிஸ்ல என்ன பண்ணுவோம்னா டொமைனோட வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ டொமைன் வேல்யூஸ்னா x இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வேல்யூஸ் -1 -2 -3 0 1 2 3 அப்படி எழுதிட்டே போறோம். சோ இது என்ன 1 2 3 இங்க -1 -2 -3 இது 1 2 3. இப்போ இங்க மார்க் பண்ணுங்க 0 கொடுத்தா y எவ்வளவு 2 சாரி இது 0 0 கொடுத்தா y வந்து 1 2 3 4. சோ when x is equal to 0 y வந்து 2. சோ இந்த பாயிண்ட் when x 1 ஆ இருக்கும்போது y 3. சோ இந்த பாயிண்ட் when x 2 ஆ இருக்கும்போது y 4. இந்த பாயிண்ட் அப்புறம் x -1 ஆ இருக்கும்போது y 1. சோ இந்த பாயிண்ட். சோ ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு இதான் வந்து கர்வ். இதான் என்னது y is equal to x plus 2 அப்படிங்கிறதுக்கான curve. This is the curve for this function. or இதெல்லாம் இது x, y எல்லாம் நம்ம என்ன பண்ண கண்டினியூஸா இடையில இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ணா இதெல்லாம் வரும். ஏன்னா ரியல் நம்பர் தான். சோ இந்த லைன் வந்துரும். இந்த லைன் தான் நமக்கு டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த 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 கர்வ் வச்சு இந்த கர்வ் வச்சு இந்த கர்வ்கான ஃபங்க்ஷனை 1 to 1 இல்லையா அப்படின்னு என்னால என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும். யாரை வச்சு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you take any point y value எதை வேணா எடுத்துக்கோங்க. y value எதை வேணா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 1. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறோம் y is equal to 1 வழியா ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணுவேன். y is equal to 1 வழியா ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணுவேன். அந்த லைன் வந்து இந்த கர்வ் இது y is equal to x plus 2ங்கற கர்வ் எந்த இடத்துல மீட் பண்ணும் ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுதா.
ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. அப்படினா ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், y is equal to -1. அத என்ன பண்ணுங்க, நீங்க இப்படி ஹரிசாண்டல்ல ஒரு லைன் போடுங்க. அதுவும் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணும். யாரே இந்த கர்வ் y is equal to x plus 2 ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணும். அந்த மாதிரி நீங்க எங்க வேணா வரையலாம். லைன் parallel to x axis horizontal லைன் வரையலாம். அந்த horizontal லைன் இந்த கர்வ் y is equal to x plus 2 எக்ஸாக்ட்டா ஒரு பாயிண்ட்ல ஆர் அதிகபட்சம் ஒரு பாயிண்ட்ல அட்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுச்சுனா இந்த கர்வ்கான ஃபங்க்ஷன் ஆனது 1 to 1 ஆ இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட். எப்படி தெரியுமா, இங்க பாருங்க. இப்போ நான் இங்க y வேல்யூ எவ்வளவு எடுங்க, 1 தானே. அது எத்தனை இடத்துல மீட் பண்ணுச்சு, ஒரு இடத்துல. அது அப்படியே இங்க லைன் ஸ்ட்ரைட்டா போட்டா வச்சுக்கோங்களேன். அது எங்க வந்து முட்டோம், நமக்கு x வந்து என்ன வரும், -1ங்கற பாயிண்ட்ல முட்டோம். பாருங்க, y 1 ஆ இருக்கும் பொழுது x நமக்கு என்ன வருது, ஒரு வேல்யூ தான் வருது. அப்ப டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் மேப் டு distinct points map to distinct values. அத ஒரு x க்கு ஒரு y தான் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணலாம், -1 எடுத்துட்டு y க்கு -1 கொடுத்து பாருங்க. y க்கு -1 அப்படின ஒரு பாயிண்ட் கொடுத்து பாருங்க. அவன் எந்த x ஐ எங்க மீட் பண்ணுவான், y -1 ஆ இருந்தா இங்க -1 போட்டு பாருங்க. x என்னவா இருக்கும், உங்களுக்கு 1 ஆ இருக்கும். x என்னவா இருக்கும், சாரி y -1 ஆ இருந்தா இந்த லைன் எங்க மீட் பண்ணுவானா, x வந்து ஒரே நிமிஷம், y இங்க -1 ஆ இருந்தா x வந்து 3 ஆ இருக்கும். x என்னவா இருக்கும், 3ங்கற பாயிண்ட் தான் மீட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஒரே நிமிஷம், y வந்து -1 ஆ இருந்ததுன்னா x வந்து -3ங்கற பாயிண்ட்ல மீட் பண்ணுவோம். x வந்து -3ங்கற பாயிண்ட்ல மீட் பண்ணுவோம் அப்ராக்ஸிமேட்டா. கரெக்ட்டா? அப்ப எனக்கு ஒரு y வேல்யூக்கு எனக்கு என்ன கிடைக்குங்க, கரெஸ்பாண்டிங்கா ஒரு x வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் ஆர் மேப்ட் டு டிஸ்டிங்க்ட் இமேजेस வந்துரும். ஓகேவா? அதான் வந்து 1 to 1 இதுக்கான ஹரிசாண்டலுக்கான டெஸ்ட். இப்போ இது இல்லன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தருவோம். பாப்போமா? பாத்துவோம். ஒரே நிமிஷம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கங்க. இப்போ you take this function for example y is equal to x square எடுத்துக்கோங்க. அப்ப என்ன வரும், இதுக்கான கிராஃப் போடலாம். அப்ப நமக்கு டொமைன் என்ன வந்து தெரியுமா, x வந்து ரியல் நம்பர்ஸ், கோடொமைனை நம்ம என்ன வச்சுக்கலாம், ரியல் நம்பர்ஸா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இதுக்கான கிராஃப் என்ன வரும்னா இந்த மாதிரி வரும். இதுக்கான கிராஃப் வந்து இப்படி வந்துரும். இதான் வந்து y is equal to x square கிராஃப். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, you take any point எடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுங்க. x ஆக்சிஸ்க்கு parallel ஒரு லைனை போடுங்க. x ஆக்சிஸ்க்கு parallel ஒரு லைனை போடுங்க. போட்டீங்கன்னா அந்த லைன் எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணும், இந்த கிராஃப் 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிடும். 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிடும் ஆர் 2 பாயிண்ட்ல மீட் பண்ணும். சரியா? 2 பாயிண்ட் நீங்க எங்க போட்டாலும் சரி, மேலே எங்க போட்டாலும் சரி, கிராஃபிக் டேட்ல எங்க போட்டாலும் சரி என்ன வரும், 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிடும். இங்க போட்டாலும் சரி 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிடும். நமக்கு என்ன பண்ணும், அதிகபட்சம் ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணணும். ஆனா இங்க என்ன பண்ணுது, every horizontal line should meet the curve at most 1 point தான். ஆனா இங்க என்ன வருது, 2 பாயிண்ட் வருது. அப்பனா இந்த curve represent பண்ற ஃபங்க்ஷன் என்னவா இருக்காது, 1 to 1 ஆ இருக்காது. அதான் வந்து இந்த horizontal line test தெரிஞ்சுக்கிறோம். இதை நம்ம செக் பண்ணலாம். எப்படி தெரியுமா, இங்க பாருங்க, x வந்து -1 கொடுங்களேன், y என்ன ஆயிடும், -1 ஸ்கொயர் பண்ணா 1. கரெக்ட்டா? x வந்து +1 கொடுங்களேன், அப்போ 1 ஆயிடும், y 1 ஆயிடும். அப்ப நமக்கு டொமைன்ல -1 +1 நிறைய வேல்யூஸ் இருக்கும். நம்ம இத மட்டும் எடுத்துட்டு செக் பண்ணலாம். இங்க வந்து இந்த ரெண்டு வேல்யூமே எங்க போகுது, ரெண்டு வேல்யூமே 1க்கு தான் மேப் ஆகுது.
under this function இத வந்து f of x னு வச்சிட்டீங்க. அப்ப many values are mapped to one value. அப்ப இது என்ன கிடையாது 1 to 1 கிடையாது. அது கிராஃப்ல இருந்து தெரியுது பாருங்க. ரெண்டு வேல்யூல மீட் பண்ணிட்டு பாருங்க 2 இல்ல ஏனா எனக்கு இங்க ஒரு x கிடைக்கும் இங்க ஒரு x கிடைக்கும். இந்த ஒரு y க்கு எனக்கு இங்க ஒரு x கிடைக்கும் இங்க ஒரு x கிடைக்கும். ரெண்டு x கிடைக்கும். அப்ப two values are mapped to single value. Two values are mapped to single value. அப்ப இந்த ஃபங்க்ஷன் தான் கிடையாது. இந்த கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ற இந்த கர்வ் ரெப்ரசன்ட் பண்ற ஃபங்க்ஷன் தான் கிடையாது. 1 to 1 கிடையாது. இதுதான் என்னது ஹரிசான்டல் லிங்க் டெஸ்ட். ஓகே?